தாவல் வருதுமா வாங்க வீட்டு கல்யாணம் பேசல நல்லா கேட்டு சும்மா இன்னைக்கு கேட்கற இதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி இருக்கிறத வருதாண்ட நம்பிக்கை கிடையாது வருதாண்ட எல்லாம் அன்னைக்கு இப்பதான் வருதாண்ட அப்படியே வண்டி ஓடும் கை தாண்ட இப்பயே சவாரி பேசுறேன் அது உண்மைதான் வாரத்துல 3 நாள் ஓடும் 4 நாள் பட்டுது அது சொல்றேன் பட்டுக்குது அது சேர்த்து நான் வாங்கிட்டு கொஞ்சம் இது என்ன எந்த தொழில் கொஞ்சம் கைப்படுத்துன்றேன் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வருது சரி அதிகமா என்னன்னு அவங்க என்ன வச்சுன்னு வச்சுக்கிறேன் பாலியாவரம் பண்ணிக்கிட்டு அதுதான் இரும்பு தானே சுத்தலையே இப்ப அதுதானே கேட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட வருதுன்னு அது நான் கை பார்க்க வாங்கிட்டு வாங்கினேன் சரியா அது வலிக்கா கொஞ்சம் வலி இப்ப வலிக்கிற பாரு சேவ் பண்ணீங்க நம்பர் ஓடல ஐயப்பன் வரும் ஐயப்பன் சேவ் பண்ணிட்டீங்க இல்ல அதே ஐயப்பன் வரும் கம்மியாயிருக்கு ரமேஷ் இல்ல காலம் வாங்கிட்டு வரணும் உங்களுக்கு தானே காலம் வாங்கி வரணும் காலம் வாங்கிட்டு அந்த காலம் நல்லா இருக்கும் ஊருக்கு வரணும் நீ இங்க ரெண்டு போட்டு எப்படி சாப்பாடு பாரு நீ மட்டும் கருப்பா இருக்கிறவா எப்படி சாப்பாடு பாரு சரி நான் சொல்லியா அதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டா உடம்பு முடியாம இருக்காயா இப்போ ஒரு 10 ரூபா இருக்கு கொஞ்சம் அப்புறம் கால் புண்ணு நீங்க போன்ல பேசுங்க இல்லையா என்னதையா அப்பப்போ சொல்றாங்க 2 நாள் நல்லா இருக்கு பிறகு இந்த கால் வலிக்கும் இங்க குடிச்சிருக்கா அங்க குடிச்சிருக்கா வெளியே போனா எது வந்து உடம்பு வெயிட் நல்லா நம்மளே ஒரே உடம்பு கொஞ்சம் டக்கு குடிச்சு உடம்பு வெயிட் என்ன பண்ணுவோம் நடக்க நடக்க மாட்டாயா நல்லா சொல்லுங்கய்யா நடக்கத்தான் வேலைக்காக நடக்கிறது ஒண்ணு நடந்தாலும் கொஞ்சம் முடியாது நல்லா பாருங்கய்யா அம்மாவும் சாப்பிட மனசு இல்லாம இருக்க
நான் உட்காந்துட்டேன் எதுக்கு பேச தோல்வி போட்டு சரியா வேற கீழே பண்றது அந்த கால்ல புண்ணு இருக்கையா அது என்ன யாரு இது வேற வருது இன்னைக்கு வேற வலிக்குங்க 2 நாள் நல்லா இருக்குமா வேற வலிக்குங்க ட்ரைனிங் கொடுக்க போறேன் சைடு ஓரத்துல பாலத்தில் உள்ள காது கொடுத்துருவாங்க ஐயா காவுங்களா ஒரு கீழே விழுந்தியா நான் ஒரு பேசுறேன் நடக்குது தானே அவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் கேட்கிறேன் நடந்தாதான் உணவு சரியாக உனக்கு நடக்கணும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஐயா சொன்னதுனால எதுவும் கேட்பான் சொல்ல வேண்டிய அவருக்கு நீங்க நடக்கணும் நம்ம மனம் மறந்து நம்ம தான் மரம் இது போல எசுக்கு வருதா எசுக்கு இது ஐயா அப்படிதான் ஒண்ணு என்ன சேட்டைன்னு ஐயா தான் பார்த்து சரி பண்ணாங்க ஐயா என்ன சேட்டை வந்து தெரியல எதுக்கு எவ்வளவு இல்லை ஆனா ஐயா 5 மணிக்கு ஐஸ் கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன் கேக்குறாங்கன்னா 5 மணிக்கு கொண்டு போனா சும்மா எனக்கு என்னவோ பண்ணுது ஒரு மாதிரி உடம்பு முடியல அவ்வளவுதான் வெயிட்டிங் வேற எங்கேயாவது போய் நாமத்தினர் போனா உனக்கு நடக்க முடியல செய்ய முடியல அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க ஒரு மனசு கூட தெரியல நம்ம உடம்பு நடக்க முடியல நடந்து போனா மூச்சுவாங்க வண்டியில தான் போவான் அதெல்லாம் பைக்ல வண்டியில போவான் இந்த கேடு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் மூச்சு வாங்குது மூச்சு வாங்குதுன்னா அது அவன் தான் நம்ம ஒளிட்டா இருக்கோம்னா நம்ம தான் நடக்கணும் நடக்கணும் எங்க அம்மா சொல்லிட்டே பையன் ஐயா நட ஆமா நடக்கிறது சொல்றேன் விழுந்து பாருங்க போங்க சொல்லுங்க ஐயா விழுந்து போங்க வேமா நடந்து போங்க ஆனா நீ சொல்ல உங்க வீட்டு நடந்தாரு எப்படியே உங்க வீட்டு நடந்தாரு எப்படியே நடந்து போங்க வேமா நல்லா இருக்க காலேஜ் கொடுப்போம் ஐயா அந்த எஸ்ஐக்கு சேர்ந்துக்கிறீங்களா அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க போறேன் உங்களுக்கு வலிக்குங்க இப்ப 6 பேர் தானே வலிக்குங்க
எப்பா அவருக்கு கதையில வரல எப்பா நீ அவங்க கதை நடந்து போங்க எப்படின்னு பாருங்க. நடந்து போங்க எப்படி வச்சு எடுக்குமா தம்பி கொஞ்சம் லேசா இருக்கீங்க. பையனும் பேசுவாங்க. எவ்வளவு கொஞ்சம் கூலி ஏதாவது நடக்கணும். கருணாபாடி சொல்லு. வியாபாரம் பண்றாங்க, எனக்கு ஒரு தொழில் வந்து நல்லா இருக்கும். இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு உட்காந்துக்கிறேன். என்ன பண்ண சொல்ற என்ன சொல்லு. 20 மணி கவுண்ட் பண்ணி வியாபாரம் பண்ற அதான் பண்றேன். எப்படி செய்ய போதுமா? எப்படி வியாபாரம் பண்ண உனக்கு வியாபாரத்துக்கு போனா பொறுமையா போயிட்டே இருக்கணும். முதல்ல உட்காந்து அது வாரம் உட்காந்துருக்காரு, இல்லைன்னா போட்டு தூங்கிக்கிறாரு. இப்படி சொல்லிட்டு வேண்டாம் பார்த்து போய்க்கானா நான் பார்த்தனா சொல்லுங்கப்ப. ஏன்னா கேள்வி தப்பாயிட்டானே அவன் வியாபாரத்துக்கு போனேன். உன் நிப்பாட்டிடுற இல்லைன்னா கம்பெனி என்ன பண்ற தொண்டை போட்டு படுத்துறான். அவன் மண்ணனோட படுத்து உட்காந்து உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வயது கேளுங்க. என்ன பண்ண தெரியும் ஐயா சொல்றாரு. நம்மள பத்திட்டு ரொம்ப பயப்படுறாங்க. யாரும் வர முடியாது. நாமத்தை வை ஐயா எனக்கு போட்டு தரணும், தைரியம் தரணும், கூட வரணும், வியாபாரம் பண்ணி போயிடலாம் சொல்லி நாமத்தை போட்டு போ. ஒரு வியாபாரத்தாண்ட மனலாம் இருந்துச்சு. அவன் வண்டியில் கூட நல்லா கும்பகாரன் மாதிரி தூங்குறான். எங்க வியாபாரம் ஓடு நான் கேக்குறேன்.
அப்ப சாயந்தரம் போன வெள்ள வீட்டுக்கு குடும்பம் ஆயிட்டாங்களா? கிடையாது, ஐஸ் கிடையாது, வியாபாரம் ஓடாது. அது உள்ள யூஸ் இருப்பாங்க, கிடையாது. நான் சொல்லு தப்பா ரைட்டானே. அவன் மட்டும் தூக்கிட்டு உனக்கு எப்படி வியாபாரம் ஓடாது? ஐஸ் எடுக்காத தூங்கு பேசாம ஏதோ ஒண்ணு செய்ய அதான் இருக்குது. போகணும் என்ன இருக்குது அப்படியே போறபோது என்ன பண்றேன், நேரம் உட்காந்து போலாமா அப்படின்னு தோணிடுது. அப்படியே உட்காந்து அவள் போறதுல கேளுங்க. ஐயா நீங்க கேக்குறீங்க, நானே நாம வை. ஐயா எனக்கு தொழில் வேணும், வருமானம் வேணும், நான் வியாபாரம் பண்ணியும் கூடிய ஒரு நேரம் போனா மதியானத்துல வியாபாரத்துக்கு சும்மா விருப்பம் தூங்குவான். இப்ப வியாபாரத்துக்கு தூங்குற மாதிரி நான் என்ன பண்ணியும் இல்ல பேசல கேளுங்க. நீ நான் சொல்ல தவறேன்னு அப்படி அப்படி சோம்பேறி தரமே இருக்கக்கூடாதுல்ல. வியாபாரத்தானே பையனை கேட்க நீ கேட்டோம் ஐயா கேட்க தப்பா கேட்கணும். சொல்ல தப்பா அவ்வளவுதான். ஒரு நேரம் மதியானமே வியாபாரம் முடிஞ்சு போகுது, பாடுற சாப்பிடுற தூங்கிடுற பரவாயில்ல. நீ வியாபாரத்தை விற்காம தூங்கினா எப்படி ஐஸ் வியாபாரம் ஓடும் நான் கேட்கறேன். சொல்லுங்க. ஐஸ் கொடுக்குறது சிக்கிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வியாபாரத்தை போட்டு வரோம் திருச்சி போட்டு கேளுங்க. இந்த மாதிரி வியாபாரத்தை திருப்பி போட்டு வரீங்க, நான் என்னடா பண்றது? வியாபாரம் உட்காந்து நேரம் உட்காந்து திருப்பி வந்தா எப்படி ஆகுது? அதுக்கு ஏதாவது தூக்கி கொட்டணும் கண்ணாடி கேள்வி பண்ணுங்க. கண்ணா கேளியா தயிர்னா அப்புறம் தம்பி பண்ணி வந்து போன ஒரு பாட்டு தொழில கேளுன்னா பையன் பண்ணும்போது நீ தானே சுறுசுறுப்பா பண்ணணும். தொழில் கேளு எங்கன்னா நடந்து ஒரு பொத்து ரெண்டு டைம் வந்து கீழே அது தெரியாதியா சொல்றாதான் தெரியாதியா ஏனம்மா. ஆமாங்க, இப்ப நீங்க கேட்டோம்னா ஆமாங்க நாங்க பார்த்ததான் நம்ம கேட்க முடியும். எதனாலே அப்படி சொல்றான்? அது வேறையா? அது வேற நாமத்தை நெத்தியில வை. இப்ப நாமத்துக்கு ஐயா எனக்கு கேள்வி வேணும், வருமானம் வேணும், நான் சுறுசுறுப்பா வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி எடுத்து போடு. இது காலியாச்சா ரோட்ல மண் இருக்குல்ல, அதை எடுத்து ஐயா வை நேரம். அதை எடுத்து ஐயா எனக்கு கேள்வி வேணும், வருமானம் வேணும், என் கூட வாயா அப்படின்னு போடு. அப்படியே போறேன். ஒரு நாள் ஐஸ் பூஜையோட கீழே விழுந்தான். என்ன புரியா சொன்னதே தெரியும். நான் இங்க இருக்கேன், அவன் ஊர்ல இருக்கான். எங்க அம்மாட்டாக சொல்றியா வர வர ஐயா எல்லாம் சொல்றாங்கம்மா. ஒரு வாட்டி நான் ஊருக்கு போயிருக்கேன். ஐயா இவனுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். ஐயா வாழ்க்கை உடம்பு நடந்து சொல்லு. முதல்ல வாழ்க்கை எப்படி பார்த்து வாழ்க்கைக்கு இப்படி எப்படி முதல்ல நடந்து சொல்லு. உடம்பு அவன் நடந்து உடம்பு நல்லா நடந்து சொல்லு. ஒரு நாளைக்கு வாழ்க்கை கொடுத்து சொல்லு போறியா? அது உங்களுக்கு வேலைக்கு போவோம். ஐஸ் படம் வச்சு உட்காந்துக்கிற அப்படி எப்படி சொல்லு போடுவா உங்களுக்கு? வீட்டு சொல்லு போகணும் இல்ல ஒண்ணு உடம்பு சரியா 10,000 கொடுத்து சம்பாதிச்சு போடலாம். நீ இந்த ஐசி கொண்டு வியாபாரம் பண்ணாமே உட்காந்துட்டு இருந்தா எப்படி வியாபாரம் ஓடும், எப்படி சாப்பிடுவோம், எப்படி பண்ணுவோன்னு நான் படிச்சுட்டு நான் சொல்ல செய், நான் படிக்கிறேன் போ. சரியா? படிச்சு பேப்பர்ல எசைக்கு இல்லம்மா, எசைக்கு முடியலன்னு கேட்டானு அப்பா காலத்துல பெரியப்பா வீட்டுலதான் ஐயா பக்கத்துல ஒரு கேட்டா என்ன பண்ணி உடம்பு
நீ நான் சொன்னதை மட்டும் பண்ணு, நான் ஐயா ரெடி பண்ணித்தரேன். சரியா? உட்காந்து கீழே வந்து பாரு, உட்காந்து எதிர்க்கலாம் பாரு, உட்காரு உட்காரு, சேர தள்ளி பாரு, உட்காரு தள்ளி பாரு, உட்காரு. தூணு சாயாத, தூணு சாயக்கூடாது. வந்து வா, எப்படி அது கிடைக்கல? கேட்கலையா? நல்லா இருக்குன்னு தான் சொல்றான் ஐயா. எல்லாம் சரி பண்ணி படிச்சாந்து இவ்வளோ உட்காந்து தூத்துக்குடி மாவட்டம் வந்திருக்கேன். தூத்துக்குடி மாவட்டம் வந்திருக்கேன். உச்சரத்துக்குள்ள இருப்பு ஊர். என் பேர் வந்து ஹரிகிருஷ்ணன். அவன் இடுப்பு இந்த மேனிலாம் ஒரே வந்து வலி. இப்போ வந்து ஐயாட்ட வந்த பிறகு இப்போ வந்து வலி கொஞ்சம் பரவாயில்ல, சரியாயிடுச்சு. முன்னாடி தான் ஆஸ்பத்திரிலாம் பார்த்துருக்கேன். அம்மா ஆஸ்பத்திரி வந்து ஊசிலாம் போட்டிருக்கோம். ஊசி போட்டும் வந்து சரியாக வந்து கேட்கல. இப்போ இந்த ஐயாட்ட வந்த பிறகு இப்போ சரியாயிருக்கு. இல்லை ஐயாட்ட எதுவும் எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து முடிஞ்சதை கூட செய்வோம். நாங்கள் ஐயா கிட்ட நான் வந்து ஒரு 10 வருஷமா வந்துன்னு இருக்கிறேன். ஐயா கிட்ட வந்து நிறைய பேர் நல்ல குணநல ஆகியிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மக்கள் வந்து நிறைய ஊர் சைட்ல இருந்துலாம் வராங்க மக்கள். ஆனால் ஐயா யாருக்கும் வந்து காசுலாம் எதுவும் வாங்குறதில்ல. அவங்க மனப்போக்கு போகிற போக்கில் என்னவோ உண்டியில் காணிக்க செலுத்துறாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. இங்கே ஐயா கிட்ட வந்தால் அன்னதானம் எல்லாம் கொடுத்து தான் அனுப்புகிறாரு. மக்களுக்கு எந்த குறை இல்லாத, நோய் நொடி இல்லாத. இப்போ நான் 10 வருஷமாக வந்துன்னு இருக்கிறேன். இப்போ ஐயா கிட்ட அரிசி மூட்டை கேட்டேன் நான். எனக்கு அரிசி வாங்கி கொடுத்துருக்குறாரு. அவர் யார்கிட்டையும் எந்த காசும் வாங்குறது கிடையாது. அவர் காசை தான் செலவு பண்ணி பண்ணுறாரு. மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்கிறார். நோய் நொடி இல்லாத எல்லாருக்கும் கால் கை உடல் நோவு எல்லாத்தையும் சரி பண்ணி அனுப்புகிறாரு. ஏதாவது பேய் பிசாசி ஏதாவது இருந்தால், செய்வின கோளாறு ஏதாவது இருந்தால் எல்லாத்தையும் நீக்குறாரு. எல்லா மக்களும் இதை பார்த்துட்டு ஐயா கிட்ட வாங்க, காசு எதுவும் கிடையாது. ஐயா கிட்ட வந்து உடல்நிலையை சரி பண்ணிங்க. எந்த ஹாஸ்பிட்டலும் போக தேவையில்ல. ஐயா கிட்ட வந்து பார்த்துங்க. உங்களால் முடிஞ்சதை கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்துங்க. நன்றி.